ஹாய் ஹலோ எம் டாக்டர் சுகன்யா மகாலட்சுமி டென்டல் கிளினிக் திருப்பூர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ இல்லை கோல்ட் ஐட்டம் சாப்பிட்டாலோ ரொம்ப ஷாக் அடித்த மாதிரி பல்லு கூசுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லில் எப்பொழுதுமே வந்து 3 லேயர் இருக்கும். அதுக்கு பல்லுக்கு மேலே இருக்கிற எனாமல் லேயர், அதாவது நம்ம பல்லுக்கு மேலே எல்லாமே ஒயிட்டாக தெரியுது இல்லைங்களா, அதுதான் எனாமல். அது நம்ம பல்லுக்கு ஒரு கவர் மாதிரி பாதுகாக்கும். அந்த எனாமலை நம்ம ரொம்ப நேரம் போட்டு ப்ரஷ் பண்ணும் போதோ இல்லை ரொம்ப கூல் ட்ரிங்க்ஸு, லெமன், பிக்கிள்ஸ் இந்த மாதிரி அசிடிக் மாதிரியான ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கும் போது அந்த பல்லுக்கு மேலே இருக்கிற எனாமல் அரிச்சு போயிடும். இன்னொன்று சாப்பாடு தங்கி சொத்தையாகும் போது பல்லுக்கு மேலே இருக்கிற எனாமல் லேயர் போனதுக்கப்புறம் பல்லுக்கு அடுத்த லேயரான கூச்ச லேயர் அதை போயிட்டு எப்போ எக்ஸ்போஸ் ஆகுது, பல்லு தேய்மானம் அடைஞ்சு பல்லோட நரம்பு, அது கூச்ச லேயரு, அதுக்கப்புறம் நரம்பு, இதெல்லாம் எப்போ எக்ஸ்போஸ் ஆகுதோ, அதாவது அப்போ தான் நம்ம அந்த இடத்துல சில்லுன்னு படும்போது ரொம்ப ஷாக்கிங் எஃபெக்ட்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். ஸோ நம்ம பல்லை எப்பொழுதுமே வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் போட்டு ப்ரஷ் பண்ணாமல் சாஃப்டான ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ரொம்ப சில்லுன்னு இருக்கிறது ஐட்டத்தை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.